ஹலோ மக்களே! எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வச்சு இப்படி ஒரு தடவ கூட்டு செஞ்சு பாருங்க. இது ரொம்பவே நல்லாருக்கும். டேஸ்ட்டும் அருமையாவே இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, வெண்டைக்காவ எடுத்துக்கலாம். வெண்டைக்காவ கழுவி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கோம். எடுத்து வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், சீரகம், பூண்டு. இத அரைச்சு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கிறலாம். அடுப்புல கடாய் வச்சு எண்ணெய் விட்டு முதல்ல வெண்டைக்காய நல்லா வதக்கி எடுத்துருவோம். அதுல உள்ள பிசுபிசுப்பு இந்த வளவளப்பு தன்மைலாம் போற வரைக்கும் வதக்கணும். இதுல ஒரு பெரிய வேலை என்னன்னா இந்த வெண்டைக்காய் வதக்குறது மட்டும்தான். மித்தபடி இங்க ஒரு வேலையுமே இல்லை இதுல. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான். வெண்டைக்காவை நல்லா சிம்மிலே வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க. பொறுமையா வதக்குங்க. அதுல உள்ள பிசுபிசுப்பு இந்த வலுவலுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே போகணும். அது வரைக்கும் வதக்கணும். வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடாயை வச்சு அதுல எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கணும். அது வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையா சிம்மிலே வச்சு வதக்குங்க. நீங்க கொஞ்சம் பழுத்த தக்காளி போட்டீங்கன்னா ஈஸியாவே வதங்கிடும். நான் கொஞ்சம் பழுக்காத கொஞ்சம் காய் தக்காளி போட்டீங்களா கொஞ்சம் வதங்க லேட் ஆகுது. அப்புறம் அதை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா வெண்டைக்காய், அதையும் ஒண்ணா போட்டு நல்லா கிளறிக்காங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும், காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆனா நான் சேர்க்கல. உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அரைச்சு தனியா வச்சிருக்கோம் இல்லையா, அதை தேங்காய், சீரகம், பூண்டு 3யும் அரைச்சது ஒண்ணா ஊத்தி கிளறணும். இந்த இடத்துல தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு சுருள சுருள கிண்டணும். அவ்வளவுதாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா இதுல டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதாங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இது ரச சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.